ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து ஒரு கியூட் விருந்து விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போயிட்டு போவோம்? ஜாக்கி ப்ரோ வீட்டுக்கு. ஸோ ஸ்மார்ட் டெக்காஸ் எங்கள் என்கேஜ்மெண்ட், ஹல்தி, வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனில் அதுதான் டெக்காட் பண்ணேன். எங்கள் ஸ்மார்ட் டெக்காஸ் டீம் இருக்காங்கல்ல, ஸோ எனக்கு அண்ணன் அண்ணி மாதிரி, அவளுக்கு தான் அண்ணி மாதிரி, எனக்கு வந்து அக்கா மாமா மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒன்றாக இணைந்த எங்கள் உறவு, எங்கள் பிரைட் அண்ட் க்ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட். இந்த கல்யாணத்தில் வந்து மிகப்பெரும் சப்போர்ட் கொடுத்துருவோம் அவங்க. ஸோ அவங்க மனசு எப்படி வெண்மையோ அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் 2 ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டுருக்கோம். ஆமாம், அங்கே சும்மாவே ஃபன்னாக இருக்கும். இப்போ எல்லாருமே திரும்ப ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மீட் பண்ணுறனால இன்னும் ஃபன்னாக தான் இருக்க போகுது. எஸ், ஸோ கீப் வாட்சிங். அங்கே போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். என்ன பண்றீங்க? ஒரு நாளைக்கே தள்ளு. வெல்கம். ஹலோ, நான் ரைட்டா லெஃப்டானா? ரைட்டா லெஃப்டா? ரைட்டு தானே? ஆமாம், வர வந்துட்டேன். இதோ வரமா. தேங்க்யூ. ஹாய் பாண்டியம்மாவா? பரவாயில்ல, நீ பாண்டியம்மானே கூப்பிடு. வராங்க, அவங்க பின்னாடி கார்ல வராங்க. ஹாய் பாண்டியம்மாவா? ஆமா, ஓடுற என்னது இது? புடிச்சிட்டு சொல்லுங்க. வெல்கம் சார். இதுவா சாப்பிட்டா நான் எப்படி சாப்பாடு சாப்பிடுவேன்? இது சூப்பரா இருக்கும் மாமா. இது மோத்திச்சோர் லட்டு. வெல்கம் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்டு, இப்படி லிஸ்டா வந்துட்டே இருக்கு. ஸ்டார்டர்ஸ் மோதி லட்டா? என்ன மாமா? நோ, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கனால இது பேர் மோத்திச்சோர். சோட்டா பீம் லட்டு மாமா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா போட்டாங்க மேட்ச். மக்களே பாருங்க, கிரிக்கெட் பைத்தியம் எல்லாம் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் எங்களோட என்ன பண்றீங்க? மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் டிசி பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? நம்மள விருந்துக்கு. அதுக்கு முக்கியம். சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ற? ஐஸ் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. பொறுப்புலாம் அதிகமாகி போச்சு போல. சீக்கிரம் கல்யாணம் ஆயிருந்தா. வெல்கம். இன்னைக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வீட்டுக்கு. ஜாக்கி ப்ரோ வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். கல்யாணம் முடிஞ்சிட்டு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. இப்ப அவர் வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஆமா, அது புது வீடு வந்து ரெனோவேஷன் ஒர்க் அங்கே போயிட்டு இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப நாளா இங்க இருக்கக்கூடிய வீடு. ஸோ ரொம்ப அழகான வீடு, ரொம்ப சந்தோஷம் நிறைந்த வீடு. 15 இயர்ஸ் ஆச்சு இன்டீரியர் பண்ணி ப்ரோ. இது செல்வன்ஸ் அப்பா பேரு. அப்பா செந்தமி செல்வன், அண்ணன் அன்பு செல்வன், நான் அருள் செல்வன் பேரு. ஆகா, ஜாக்கின்றது சும்மா நானே ஃபிட் பண்ணது. செல்வன் தான். நோ ஜாக்கி. ஜாக்கின்றது எப்படின்னா அவர் நம்ம கூட இணைஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்துரும். அதனால ஜாக்கி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் வச்சு ஜாக்கி. காலேஜ் ஐயோ, நானே சொல்லணும். நைட்டு டின்னர் கிடைக்காது சார். ஸோ எங்களுக்கு கண்ணாடி வச்சு கேமராமேன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாலாஜி கண்டுபிடிச்சாங்க. ஃபியூச்சர்ல வருவாரு வரும். இன்டீரியர் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ, இந்த வீடு 15 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு, டிவி யூனிட், கிச்சன், மாடுலர் கிச்சனு, வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். நீங்கள் அப்படியே உள்ள வந்து பார்த்துட்டே அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாமே 15 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷம் முன்னாடி பண்ணது. இப்போ நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். இதுதான் ஃபர்ஸ்ட் எங்கள் ப்ராஜெக்ட்.
இதுல எல்லாம் புள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். இங்க ஸ்மார்ட் ஹோம் டெக்கர்ஸ் சொல்லிட்டு இப்ப ஆரம்பிச்சாரு. அதனால உண்மையா நல்லா இருக்குது. கை வைக்க நல்லா இருக்கு. டெக்ஸ்சர் பெயிண்ட் பிரிக் டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். இது நல்லா ஒரு மாதிரி பிளைன் சர்ஃபேஸ், அது வந்து பிரிக் டெக்ஸ்சர். சூப்பரா இருக்கு. தொட்டு பார்க்க இது வந்து மித்ரனோட பேட். அவங்க 2 குழந்தைகள். அது மித்ரனோட பேட். இது வந்து மித்ரன், இது ஜனவ், ஆதவ் அண்ணன் பையன். குட்டி குழந்தைங்க பிறந்த டேட்ல போட்டோன்னா சூப்பரா இருக்கும். ஆமா, பாப்பா நம்ம பாப்பா பிறகு எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். அது வந்து எல்லாம் ஃப்ரேம் பண்ணிடுறோம் கண்டிப்பா. சோ இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போறோம். அதுக்கப்புறம் தான் பூஜா சாரி ஸ்டார்டிங்கே வந்து மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அருமையா இருக்கிறது. அது கிச்சன் கொஞ்சம் பிஸியா இருக்கும். அது எங்க டிபார்ட்மெண்ட். எங்க ஏரியா அவ்வளவு வராதீங்க. ஆக்சுவலி வந்து சுட சுட இட்லி ரெடி ஆயிட்டு இருக்கு. சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு இட்லி சட்னி தான் இன்னைக்கு. சும்மா சொன்னோம். சாம்பார் டாடிக்காக ரெடி பண்றாங்க. பட் எங்களுக்கு வந்து பிரியாணி, கோழி கிரேவி. அவங்க வந்து உங்க வெட்டிங் ஃபுல்லா லைவ்ல பாத்துட்டு எங்க எல்லாம் சூப்பரா இருக்கு. குக்கே வித் கோமாளி இல்லைங்க, ரியல் குக்கே தான். நானே இப்பதான் சமைக்க கத்துக்கிட்டேன். இது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி. நல்லா பண்ணுவாங்க. நார்மல் பிரியாணி இல்ல. எங்க அது வந்து நாக்குருது, அதுக்கப்புறம் ரைத்தா, சிக்கன் நாட்டுக்கோழி கறி, இது வந்து முட்டை, இது வந்து வடிச்ச சாதம், இது வந்து ரசம். அப்படியே வாங்க யூடியூப் அடிங்க கேமராமேன். சிக்கன் கிரேவிங்க. இது வந்து இது நாட்டுக்கோழி இல்லனா நாட்டுக்கோழி ஃப்ரை. அது வந்து செட்னட் கிரேவி. ப்ரோ செட்னட் கிரேவி. இது வந்து சாம்பார். அந்த பக்கம் போகாதீங்க. ரிஜெக்டட். இது சாம்பார். கேன்சல். இது வந்து டாடி சாம்பார். இது எங்க சாம்பார், இது டாடி சாம்பார். இது வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு வச்சிருக்கோம். பீடா மாதிரியே ஸ்வீட். உடனே போட்டு பாருங்க. சாப்பிட முடியாது. பீடா மாதிரியே இல்ல ப்ரோ, இது ட்ரை பண்ணி இது சாப்பிட்டு பாருங்க. ரியல் பீடாவே ஸ்டப்பா இருக்கும். ஒரு ஆஃப் ஆஃப் சும்மா காட்டு பாருங்க. சும்மா காட்டு பாருங்க. ஹல்தில இருந்துச்சு. அதுல ஹல்தில வந்து இருந்தது ஸ்வீட்டா இருந்தது. இதனா ரியல் பீடாவே எப்படி இருக்கும்? பாதி சொன்னாங்க. நீங்க சாப்பிடுங்க. நிஜமா இவ்வளவு சாப்பிட மாட்டேன். நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன். வேஸ்ட் பண்ண வேணாம். வேஸ்ட் பண்ண வேணாம். ஆஃப் ஆடுங்க. ஆஃப் ஆஃப் கொடுங்க. சொல்லுங்க இது என்னன்னு ட்ரை பண்ணிட்டு இல்லையா எப்படி இருக்குண்ணா? இல்ல அழகா ஸ்வீட்டு பீடா மாதிரி ஸ்பெஷலா. அந்த பக்கம் ஒரு ரூம், இந்த பக்கம் ஒரு ரூம். இங்க பாத்தீங்களா எங்க அருளண்ணா அண்ணா இதுல பாக்க யார் தெரியுமா இருக்கு? இந்த மலேசியால ஒரு சிங்கர் இப்ப இருக்காரு. அடிப்பெண்ணே இருக்காங்க. அவர மாதிரி இருக்கீங்க. Who's this beauty girl? ஒரு 8 years back. அம்மா இந்த படம் பாத்தீங்களா? இது வந்து ஜனவ் மித்ரன். இங்க பாருங்க. மேல ஒரு 15 years back நானே எங்க அண்ணன். இது வந்து ஆனந்த கண்ணன். இது ஆனந்த கண்ணன் இல்ல, அடிப்பெண்ணே பாட்டு பாடுறாருல. முகிந்தாவா? இல்ல அந்த ஸ்டீஃபன். இது பாருங்க ப்ரோ. நானே இது வந்து ஆனந்த கண்ணன். இதுதான் 15 years back. ஆனந்த கண்ணன், அது வந்து ஸ்டீஃபன். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி. ஆமா. இது வித் டாடியோட. ஆமா வாங்க சார் உள்ள வாங்க. ஓ சாரி 3 ரூம் இருக்கு. 3 ரூம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. நம்ம ரூம்ல ரொம்ப டீப்பா போக வேணாம். வாங்க போலாம். இல்ல ஃபால்சிங்ல பண்ணிருக்கோம். அப்பா டிஎம்கே நால. ஓ நைஸ். அதனால சூரியன் நோ போட்டுருக்காரு. அப்பா டிஎம்கே ரொம்ப பயங்கரமா இது. ஃபர்ஸ்ட் இன்டீரியர் தானனா நம்மளோட வர்க். நிறைய மாதிரி இத ஸ்டார்ட் பண்ணோம். இதுல இருந்தா நம்ம பிசினஸ்ல வந்தோமா. சூப்பர். நிறைய வீடு பண்ணோம். இது இன்டீரியர் நம்ம வீட்ல யார் பண்ணா? நான் ஃபர்ஸ்ட் வாங்கி இப்போ நான் சிவில் இன்ஜினியர்ல அனாயிஸ்ல படிச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்காது. நீங்க எக்ஸ் கேமராமேன் சிவில் இன்ஜினியர் தான். தெரியும் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணாங்க. சோ அதனால நீ இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நீங்க சொன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எப்படியும் ஒரு 800 ப்ராஜெக்ட் தாண்டி போயிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா பண்றோம்.
உங்க வீடுலாம் நம்மதான். எக்ஸ் கேமராமேன் வந்து தாஜ் ஹோட்டல்ல கட்டினாரு. தாஜ் என்ன ஹோட்டல், என்ன ஹோட்டல்னா இருக்கா இப்ப ஹாலிடே இன்னு சோளா எல்லாம் கட்டினாரு எங்க எக்ஸ் கேமராமேன். டிஎம்கே மாமா, அவங்க டிஎம்கே அப்பா, அதனால இது இங்க வச்சிட்டாரு. இப்ப ரீசன்ட் என்ன ப்ராஜெக்ட் நான் போயிட்டு இருக்கு? இப்ப பெங்களூர்ல, இங்க சென்னையில ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. நீங்க வாங்க, ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் வரும். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம போறோம். வேற யார் போட போறா? என்ன ப்ரோ, நம்ம வீட்ல நம்ம செத்துறோம். இது அம்மா ரூம். இதுல சும்மா பாத்துறீங்க பாருங்க, அந்த குட்டி பாருங்க, அது ஆதவ், அண்ணாவோட பெரிய அண்ணாவோட பையன் யூஎஸ்ல இருக்காங்க. வருவான் அடுத்த மாசம் வருவாங்க. வந்தா நான் சூப்பர் கண்டிப்பா சிறப்பா செய்றோம். நம்ம எல்லாம் ஃபேமிலி ஆயிடும். எங்க ப்ரோ சபி காணோம்? சப்பி குயின் கிமி வராங்களா? கிமி தெரியலையே. கூட்டம் பிரதியும் கிமியும் சம கியூட், ஃபுல் காலேஜ். அதுக்குதான் ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பினஸ் இஸ் மித்ரன். இது ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்தப்ப. ஆமா அங்க பாருங்களே போட்டோ ஷூட் black and blackல. அங்க சூப்பர்மேன். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ், நோ பாய்ஸ். காலேஜ் ஒன்லி கேர்ள்ஸ் தான். ஒன்லி வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒன்லி பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள ஒன்லி கேர்ள். அதனால ஜாக்கி அப்படி பேர் வச்சாரா? ஒண்ணும் இல்ல மாமா, பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, வலையில ஒட்டி ஒட்டி எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம வீட்ல பண்றோம் சிறப்பா செய்றோம். இதுல வந்து இந்த மாதிரி லைட்ஸ் இது வரலாம். வாவ், இந்த மாதிரி பியூட்டிஃபுல். ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். இது ஆனா ஓல்டு. இது 15 வருஷம் முன்னாடி பண்ணால என்ன சார், 15 இயர்ஸ் முன்னாடி பண்ணால ஓல்டு. இப்ப வந்து நம்ம வீட்டு பண்றோம், வேற லெவல் பண்ணுவோம். பண்ணி சொல்றேன், ஃபங்க்ஷன் நீங்களா வந்துடணும். சிறப்பா பண்றோம். ஓகே, யூ லைக் விச் ரூம்? எனக்கு வந்து as a fall feeling பார்த்தா எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல இந்த மேல ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிராறால, சோ எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ரீசன்ட்டா நீங்க ஒரு மேக் ஓவர் பண்ணி தெரியுமா? ஒரு 35 years old வீடு அம்மா மேக் ஓவர். அது இப்ப எக்மோர்ல தான் போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு. நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு மேக் ஓவர் மட்டும் போட கூடாது? FYI ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹிந்தில பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணலாமா? நம்ம ஒரு 3 டேஸ்ல ஃபுல் ஃபுட் vlog பண்ணலாம்னு பிளான் பண்றோம். ஃபுல் வீடியோ சேஞ்ச் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ஒரு இடம் சாப்பிடுறோம். இது உங்கள் சொத்து, நம்ம சொத்து. யாரையும் கண்டிக்க மாட்டாங்க. பாண்டியம்மா, ஹலோ பாண்டியம்மான்னு சொல்லிட்டு ஓடி போய் உட்கார்ந்து அன்னைக்கு வந்து திரும்பி வந்து பாண்டியம்மாவோட போட்டோ எடுத்துக்கலாமா? டேய் அத்தடா என்னடா என்ன போட்டோ போடா அப்படின்னு அடிச்சு. தனவ் இங்க வா, எங்க யூடியூப் சேனல்ல வா, இங்க வா, யூடியூப் சேனல் நீ வருவ, வா இங்க வா, உள்ள வா, சேனல்ல வருவ, வா. ஓடி போய் நம்பர் மதிக்கிறதே இல்ல. சொல்லிட்டே கேட்க மாட்டாங்க, எங்க ரெண்டு பேரும் மதிக்கவே மாட்டாங்க. யூடியூப் எங்களோட எம்டி யூடியூப் மேனேஜர் லைவ் ஓடிட்டு இருக்கு. லைவா இங்க வா, இங்க வா, இங்க வா. அவன் கேமரா செய்யறதுனா நல்லா மடியில உட்கார்ந்திருந்தான். கொஞ்ச நாளா செட் ஆயிரும். ஜனா ரோபோ மாமா மாதிரி பண்ணி காட்டு. ரோபோ மாமா பண்ணிக்கமே. ரோபோ மாமா மாதிரி என்ன தர பண்ணி காட்டு. என்ன பண்ணிக்கமே. ரோபோ மாமா பண்ணி ஃபுல்லா இருப்பா. அது பண்ணுவான், பாடி பில்டிங் அந்த மாதிரி பண்ணுவார்ல. இதெல்லாம் போட்டு அதை பாத்துட்டான் ஒரு நாள். அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அவர் மாதிரி பண்ணி காட்டுன்னு சொல்லலாம். உனக்கு பாண்டியம்மா பிடிக்குமா? பிடிக்குமா? சாக்கி விடுங்க வாங்களேன். சரி, எங்க ரெண்டு பேரும் விருந்து கூப்பிட்டீங்க, ரைட்டு. ஒரு கல்யாணமா தம்பதிகள். எதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டீங்க? எல்லாம் யங்ஸ்டர், நாங்களா யங்ஸ்டர், பேச்சுலர்ஸ். ஏன்னா 2K hits. ஏய், நான் உன் பேட்ச் மச்சா. அதனால நீ அப்படியே மைக் அப்படியே திருப்பிடு. நீ இருக்கிறதுல நான் தான் ரொம்ப எங்க பேச்சுலரா ரிசப்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே பெயின் வச்சு நைட் வந்துட்டாங்க, ஈவினிங் வந்துட்டாங்க. இன்னைக்கு இங்க விருந்துக்கு வந்துட்டீங்க. ஆமா, விடாது கருப்பு. சோ ரொம்ப சந்தோஷம். சோ ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஒரு ஃபன்னான ஒரு விருந்து. சோ ரொம்ப நன்றி. என்ன மாமா, நாங்க மட்டும் இருந்தா கூட எங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். இப்ப மாமா என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க போய் சாப்பிடுங்கடா, நான் அடுத்த 2வது பந்திக்கு வரேன்டான்ற மாதிரி இவங்க வச்சு மேய்ச்சிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு வந்துடும். ஆமா, போயிட்டு வாங்க, திருப்தியா சாப்பிட்டு வாங்க. ஒண்ணு மாமா இந்த பக்கம் அப்பா மடியில உட்காரா செல்லம், உட்காரி செல்லம், பாடி செல்லம். ஒண்ணுமே இல்ல. ஹலோ ஹலோ
என்ன மெனு? That's all nice. அப்புறம் கப்பலிக்கு இப்படி ஒரு புல்லு காடு ஒரு புல்லு கவுதாரி கோழி ஒரு புல்லு கொக்கு ஒரு புல்லு காடு ஒரு புல்லு கவுதாரி ஒரு டைலாக மனுஷன் ஒரு வாட்டி சொல்லலாம் 2 வாட்டி சொல்லலாம் திரும்ப திரும்ப ஒரு ஃப்ளோல ஸ்டக் ஆகுது பாவம் எல்லாம் அட்டென்ஷன் பண்றாங்க நீங்க பேசிட்டே இருக்க ஒரு புல்லு காடு ஒரு புல்லு கவுதாரி ஒரு புல்லு ஆக மொத்தம் 10 புல்லு வடிவேலோட உடம்புல பேய் புண்ணும்ல எங்க அவன் வந்திருக்கான போஸ் அவனை போய் கூட்டு வர அந்த காவடி என்ன விளையாடு மன்னா உங்கள் மீது வல்லவராயன் படை தொடுத்து வர போகிறான் எங்க வர போறான் எங்க போன என் சின்னம்மா வீட்டுக்கு சென்று விழாவை சிறப்பித்துட்டு வந்தேன் விழாவை சிறப்பித்தாயா உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன் ராத்திரி 12 மணிக்கு நீ வந்தா என்ன காதலிக்கிறதா நீ ஏதாவது சொல்லுங்க அப்பதான் சொல்லுவேன் எல்லாம் தங்களிடம் கொடுத்த யானை பால் தான் பண்ணா யானை இல்லை யானை இதெல்லாம் வந்து நாங்க டெய்லி பேசி சிரிச்சுக்கிற காமெடி. நீங்க ஆமா ஏன்னா ஒரு காமெடி வந்து ஒரு டைம் நாங்க எங்களோட சிச்சுவேஷன் நினைச்சு நாங்களே ஃபீல் பண்ணி சொல்லி சிரிச்சுக்கிறது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாரு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஒண்ணு டக்கு வெளியே சொல்லிட்டேன் சொன்னான்டா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன். So that is a plus point of all these dialogues. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு வந்து என்ன இது லூசுக்கு மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு ஒரு டயலாக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. சரித்திரம் இருக்கு. எந்திரி பாப்பா. வருகிறது என்னோட ஃபேவரட் ஸ்வீட் தெரிஞ்சே பாருங்க. இவனால என் கட்சியில தானே எல்லாருமே இருந்தீங்க உள்பூசல் இங்கிருந்து தடவி கொண்டு போறாரு. தேங்க்யூ சரணா அண்ணா. ஒண்ணு போனேன் அவருக்கு ரசகுல்லாம் சாப்பிட மாட்டேன் அண்ணா. ஒண்ணு சாப்பிடுவேன்னா அவருக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். தண்ணியா கிராப் லாலிபாப் உடைச்சு ஒன்னா பிக்க முடியாதனால நண்டு இருக்கலாமா நண்டை வந்து இது பண்ணி அதை வந்து பிரெட் இதுல இது பண்ணி வச்சுறது. இப்ப வந்து இப்படி கடிச்சு சாப்பிடலாம். மாமா அதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும் நினைச்சேன். எப்படி லேட்டா வந்து லேட்டஸ்டா சாப்பிடுறீங்க? அதான் ஸ்பெஷல். இந்தப்பா டைமுக்கு வந்துரும். வாய்க்குள்ள வடை சாரி. நீ பாதி நீங்க பாதி ஊட்டணும். அருமையா ரெண்டு ஸ்டெப் தூக்கி அப்படி வாழைப்பழம் பரோட்டா இட்லி என்னக்கா நாட்டுக்கோழி லெக் பீஸ் அது ஒண்ணு போதுமா என்ன வாங்கிக்கிறேன். ஆனா அந்த விருந்து முடியறக்குள்ள எல்லா ஐட்டமும் சாப்பிட்டு கத்துக்கணும். நான் தான் சொன்னேன் கம்மியா பண்ணுங்க. இதுவே அதிகம் இட்லி பரோட்டா அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஐட்டம் தான் நல்லா இருக்கும். நிறைய வச்சு கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சமான ஐட்டம் நிறைய சாப்பிடலாம். வானே சரவானே நான் கிரேவி வேற லெவல் பார்த்தாலே தெரியுதுல.
நம்ம பாய் ஒரு நாள் விடலாம். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல பேலன்ஸ் இருக்கு. விடலாம். கிமி ட்ரை பண்ணது நினைக்கிறேன். ட்ரை பண்ணது இல்ல பாய் இல்லை. ரோட்டாக அந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கும் அடடா. பிராய்லர் தான நாட்டுக்கோழியா? சரி அதான் திண்டுக்கல் ஸ்டைல்ல இருக்கும். அண்ணா இது சாப்பிட்டு வாங்கிக்கிறேண்ணா. இதுமா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். தீபாவளிக்கு எல்லாம் நம்ம அங்க போயிடலாம். மதுரைக்கு போயிடலாம். பண் மழை அடிவாரத்துல எடுத்து ராக்கெட் எடுத்து பாட்டி ரூம்ல விட்டு பசங்களோட தான் கொண்டாடுறோம். ஆமா நாங்க முன்னாடி முடிவு பண்ணிட்டோம். தலாதிபாலி அங்கதான். நீங்க வரதுக்கு முன்னாடி நாங்க முன்னாடி போயிடுவோம். ஆக்சுவலா அங்கதான் இல்ல இவங்க கொண்டாடுறாங்க. இல்ல இவங்க வீட்டுல முடிச்சிட்டாங்க. இல்ல அங்கதானமா இவங்க வீட்டுல தான் கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் எல்லாமே பொண்ணு வீட்டுல, அடுத்த வருஷம் நம்ம வீட்டுல. நான் முத நாள் இங்க ஒரு வெடியை போட்டு அங்க வந்துருவோம். அங்க வந்துடலாம். தீபாவளி அடுத்து நாங்க போயிடலாம். எல்லாமே ஒரே வீடு தானே. டாக்டர் வீட்டுக்கு ஒரு வெடியை போட்டு. ஆமா நீங்க அவாய்ட் பண்ணிருந்தீங்க. ஜனா வி வாண்ட் கிராப். வந்துட்டான். நான் தலப்பாக்கட்டு விருந்துல நான் அவங்க நல்லி போட்டனால இப்ப அவங்க எனக்கு நல்லி போட்டாங்க. ஆமா தேங்க்யூ. இல்ல போதும் பீஸ் இருந்துட்டு போதும். இது நிறைய இருக்கு. நன்றி. கியூட். எனக்கு கிராப் போடணும்ன்ற இருக்கு அருமை. என்ன எடுத்துட்டேன். இமோஷனல் டேமேஜ். அடடா இது வந்து அம்மா குடலு அம்மா நல்லா பண்ணுவாங்க. மதுரையில இவங்க பண்ணுவாங்க. மதுரைக்கு போனா ட்ரை பண்றாங்க. இது வந்து இந்த பிரியாணி ஜீரகம் பாவு பிரியாணி. குடிமா ஒரு பிரியாணி. ஆமா வேணும் பிரியாணில அதே மாதிரி இருக்கும். ஏய் நாட்டுக்கோழி இருக்குல டேஸ்ட் பண்ணுங்க. அண்ணா அந்த கிரேவி குழம்பு அந்த கிரேவி அந்த குழம்பு சிக்கன் குழம்பு இந்த அக்கா எடுத்து வரணும். பீஸ் எடுத்துட்டு வாங்க. அக்கா போதும்க்கா. சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். போதும். நான் போதும். போதும். இல்ல போதும். அவருக்கு வைங்க. ஆமா. நல்லா இருக்கும். இவ்வளவு ஐட்டம் இருக்கு. காலி பண்ணுங்க. பீஸ் ஒண்ணே முடிச்சு வேணும்னா வாங்கிக்கிறேன். வேணும்னா வாங்கிக்கிறேன். ஒரே ஒரு பீஸ். ஏ உனக்கு பீஸ். இதெல்லாம் முடிச்சிட்டு கூட வாங்கிக்கிறேன். ஆமாடா முடிக்கிடுறாங்க. சாப்பிட்டு கொஞ்சமா போதுங்க. ஏய் கால்ச்சா வாவ் தால்ச்சா ஒண்ணு ஒரு விதத்துல ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஆமா எல்லாம் நல்லா இருக்கு. இந்த பிரியாணி கிட்ட வரதுக்கு தால்ச்சா. ஆகா சென்னையில தால்ச்சா கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அக்கா கொஞ்சமா ஒயிட் ரைஸ் சுடி சூப்பரா இருக்கு. மாங்காய் மட்டும் வருது. இல்ல மச்சி வேண்டாம். மாங்காய் மட்டும் வேணாம் நீங்க சாப்பிடுங்க. நான் இருக்கிறத சாப்பிட்டு முடிக்கிறேன் முதல்ல. போதும். அதுவே இருக்கு நிறையா. எலும்பு போட்டு தால்ச்சா. மாங்காய் எலும்பு கத்திரிக்காய் இருக்குக்கா. அண்ணா இது அழகா இதே சாப்பிட்டு முடிக்கிறேன். சூடான ஆபாயில். அடுத்தது போல தங்கச்சி உங்களுக்கு சிம்பிளா இவங்க இன்னும் இருக்கு. அதுல பறக்கிறது தாவது எல்லாமே எவ்வளோ தேவை தான் சாப்பிட முடியும். எவ்வளோ தேவை தான் சாப்பிட முடியும். அதுதான் சூப்பர். சிம்பிள் கிராண்ட் மெனு. இப்படிதான் பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அரசடியில் வந்து பிருந்தா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல். அங்கே போய் நைட்டு சாப்பிட போவோம். யாருக்கா பர்த்டேனா புரோட்டா முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ ஆஃபாயில் வந்து போகும்போது யார் கரெக்டாக ஆஃபாயில் உடையாமல் உள்ளே போடுறோமோ அவங்க வின்னு சொல்லி போட்டி இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஸ்கூல் டயத்தில் எல்லாம் உடப்போம்ல பார்த்து போடுவோம். நானுமே அழகாக எடுத்து போட்டு இருக்கோம். ஒருத்தர் எப்போ தொட்டாலும் உடச்சிருவான். நீங்கள் எப்படி உடைக்க போகிறான்னு இருக்கும். தூக்கி வாயில் போட்டேன் கரெக்டாக போட்டேன். என்னடா கரெக்டாக போட்டு வேற ஏதாவது உள்ளாடு இருக்கும்.
சொல்லிட்டு இருக்கோம், பாக்கெட்ல வந்து லைட்டா ஊறி தண்ணி மாதிரி வருது. அப்படி எடுத்தான்ல மஞ்சக்கரை மட்டும் பாக்கெட் வந்துருச்சு, அடுத்தது வாய்க்குள்ள போயிடுச்சு. ஏதோ பாக்கெட்டுக்குள்ள இருக்கடா, அப்படி கையை விட்டு எடுக்கிறியா, பிசு பிசுன்னு இருந்துச்சு பாரு. மாமா நான் நினைச்சேன் ஏதோ கதை சொல்லும் போது, நான் நினைச்சேன் கதை சொல்லும் போதே குதர்க்கமா இருக்கும்னு. லைவ் ஸ்டோரி. அன்னைக்கு பாத்தியா, நீ பாத்தியா? எண்ணெய் ரசம் அதையும் நீ தான் சாப்பிட போற தெரியும்ல. பாப்பாக்கு மாங்காய் பிடிக்குமே, ஆனா வயிற்றுல இடம் இல்ல. ஒரு இது இருக்குங்க, குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், நல்லா இருக்கும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. கிளாஸ் எடுத்தாங்களா? எப்படி கோத்து விட்ட பாத்தியா நீ? என்னன்றி கொண்டாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. அன்பும் மரணம் உடைத்தான் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஐயோ செல்வத்தில் செல்வம், செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் தலை, அத்தினால் தலையா சொல்லிட்டேன். எனக்கு ஆக்சுவலா ஒரு திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. போட்டியா? வெரி குட். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. சூப்பர் சூப்பர். எனக்கு ஆக்சுவலா திருக்குறள். சரி எல்லாரும் சொன்னீங்களே, அருள சொல்லுங்க. சொல்லிட்டாரு. எனக்கு ஆக்சுவலா திருக்குறளுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தமிழ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னோட நேம் வந்து ஸ்வர்ண ராகி அக்ஷயா. அந்த நா போடுவோம்ல ஸ்வர்ண அப்படின்றது, அந்த நா போடும் போது 3 சுழி நாவா 2 சுழி நாவா எனக்கு டவுட். அதுவே டவுட் தான் ஃபர்ஸ்ட். தமிழ் எக்ஸாம் அப்ப சாதம் கொஞ்சமா ரசம் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். யாருமே கேட்க வெயிட் பண்ணுங்க. நன்றி மறப்பது நன்றன்று. தமிழ் எக்ஸாம்பிள் ரொம்ப சிந்திச்சு என்ன எழுதுன்னு தெரியாம நல்ல மூளையை யோசிச்சு நன்றி மறப்பது நன்றன்று அண்டு ஃபுல்லா இங்கிலீஷ்ல. எங்க அம்மா அந்த பேப்பரை திருப்பி என்ன ஒரு வீடு சுத்தி அடிச்சாங்க பாரு. அதுக்கு பெரிய பெரிய பிரிட்டிஷுவா சரியான திட்டதுக்கு. தமிழுக்கு மட்டும் எனக்கு தமிழ்னாலே எனக்கு கையே உடஞ்சிருக்குன்னா பாத்துக்கோ. அந்த மாதிரி நானும் ஃபுல்லா போட்ட ஒழுகாம போடும் போதே மிஸ் ஆயிடுச்சு. என்னால இது மாமா முடியலன்னா உடனே பாட்டு பாடுவேன். நைட்டு 12 மணிக்கு பாப்பா கீழே தண்ணி ஊற்றுவாங்க. ஆமா என்னமா இப்பதான் மேல வந்தேன், உன்னாலே முடியாது என்று ஒரே சொல்லணும் உங்களால முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாது. உங்களால முடியாது என்று ஒரே சொல்லணும். என்னால முடியாது நானே சொல்றேன், நீ நம்படி நம்படி நம்பு. Basically I'm a nutritionist. Yes. அப்படியா? ஸ்மார்ட் நியூட்ரிஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியானே?
உன்னால முடியாது என்று ஊரே சொல்லுங்க மட்டும் முடிச்சிரு. நான் உங்களுக்கு ஊட்டியே விடடா. நீங்கள் பாதி நான் பாதி. இலையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு இல்லையா? ஹவா மாமா நீங்க எந்திரிச்சீங்கன்னா அப்படியே இப்படி படுத்துருவேன் இந்த சேர்ல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இட்லி குழம்புல இருந்து, பிரியாணில இருந்து, பரோட்டால இருந்து, ரசம்ல இருந்து, குல்கந்து அண்ட் எல்லா வரைக்குமே செம்மையா இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ஃபேவரட். நிமிடம் கம்மி பண்ணணும். ஏதோ ஒரு பறவை ஆண் வாழ்க்கை அந்த மாதிரி இப்ப திறந்துட்டு Finished.